காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு பிஜேபியில் போய் சேர்ந்த விஜயதாரணி மேடம் ஒரு இன்டர்வியூலாம் கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கிறவங்க கேட்குறாங்க, ராகுல் காந்தியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, அவர் வந்து நடந்துனே இருக்காரு, ஆனால் வெற்றி கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. அவர் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் 2 மாநிலத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்கன்றதை மறந்துட்டாங்க, இல்லை மறைக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு கட்சியிலேருந்து போன உடனே அந்த கட்சியை பற்றி கேவலமாக பேசுறது அப்படின்றது வந்து ஒரு வாடிக்கையான விஷயம் அரசியலில். அதுதான் இவங்ககிட்ட பார்க்க முடிஞ்சுது. நேற்று வரைக்கும் நல்லவங்க, இன்னைக்கு எதிர்கட்சி இல்லைங்களா, அப்போ அப்படி தான் பேசணும். ராகுல் காந்தி அவர் நிறைய நடந்துகிட்டே இருக்காரு, வெற்றி கிடைக்கிறதா கஷ்டமா இருக்கு. அமித்ஷா வந்து ஒரு சாணக்கியன் அப்படின்ட்டாங்க. ஏன் பாக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன அரசியலில் மூளை இல்லையா? அமித்ஷா ஐயாவுக்கு மட்டும்தான் மூளை இருக்குதா? ரொம்ப பயங்கரமாக போச்சுங்க இந்த மாவுடைய பேச்சு. ஒரு சிறந்த தலைவர், ஒரு சரியான ஒரு துறைக்கு அமைச்சர், திடமான முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சாணக்கியர். எடப்பாடி பழனிசாமி ஒரு கடின பாதையிலிருந்து எழுந்து வந்தவர். உண்மையிலே அவரை தான் வந்து சாணக்கியன் அப்படின்னு சொல்லணும். எப்படி ஒரு கடின பாதையிலேருந்து எழுந்து வராரு பாருங்க. ஓ மை காட். அதாவது அரசியலில் மாற்றி பேசுறது அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயங்க அப்படின்றது தான் இவங்க எல்லாருமே ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த கட்சியை எப்படியாவது கட்டுக்கோப்பாக தன்னுள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சீரிய முயற்சியில் இருக்கிறார். ஒரு சிறு முயற்சி கூட எடுக்காதவர் அப்படின்னு சொல்ல வந்தாங்க போல இருக்கு. அது என்ன, பழைய கட்சியில் இருக்கும்போது அப்படி தான் பேசுவாங்க. இப்போ வந்து கட்சி மாறினதுனால அதை அப்படி மாற்றி பேசுகிறாங்க. ஒரு சீரிய முயற்சியில் இருப்பவர் அப்படின்றாங்க. திரு மோடி அவர் ஒரு ஆளுமை மிக்க உலக தலைவர்களில் ஒருவர். யாரும் பேசல, நான் ஒரு நெருப்பு. ஏற்கனவே நெருப்பு கிட்ட யாராவது வந்து பேசுவாங்களா? நெருப்புலாம் போயாதீங்க, நானே நெருப்புன்னு பல தடவை சொன்னவங்க இப்போ வந்து புஷ் நனைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க. அது அவங்களுடைய இஷ்டம். நான் சொல்றது யோசிப்பாங்க. திரு மோடி அவர் ஒரு ஆளுமை மிக்க உலக தலைவர்களில் ஒரு வழிகாட்டி, நாட்டின் தளத்தை மிக உயரத்திற்கு உலக நாடுகள் மத்தியில் எடுத்து செல்ல. மோடி வந்து ஒரு கையாளாத பிரதமர். அவர் வந்து பதவி விலகணும் அப்படின்ட்டு இவங்க பல முறை பேசியிருக்காங்க. அதை வந்து இப்போ மாற்றிட்டாங்க. காங்கிரஸ் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து ரொம்ப மாறிடுச்சு. இப்போ முன்பு இருந்த காங்கிரஸ் இப்போ கிடையாது. அதான் உண்மை. ஒரு சிலர் கையில காங்கிரஸ் மாட்டிக்கிட்டு இருக்கு, அப்படிதான் எனக்கு தெரியுது. அந்த ரீதியாக எதிர்கொள்கை அதெல்லாம் சொல்லுவாங்க, அது அரசியலுக்கு சொல்றது. அடுத்தது ராமர் கோயில் கட்டுவதில் 400 ஆண்டு கால கோரிக்கை. அந்த 400 ஆண்டு கால மக்களுடைய கோரிக்கை நிச்சயமா நான் வந்து காங்கிரஸ் இருந்தப்பவே அதுல உடன்பாடு உண்டு. காங்கிரஸ்ல இருந்த போதே எனக்கு உடன்பாடு உண்டு ராமர் கோயில் கட்டுறதுல. அதனாலதான் நான் வந்து பிஜேபி ராமர் கோயில் கட்டின உடனே மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா பேசுறாங்க. அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க, குப்புறம் விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு. அந்த லெவலுக்கு பேசியிருக்காங்க. எப்படியோ மக்களுக்கு நல்லது நடந்தா சரி.